என்னமோ வாசனையா எடுக்க அப்படியே வெங்காய பக்கோடா மாதிரி வாசனை வருது. பள்ளியோட விட்டு வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமா, வடத்துக்குள்ளேயும் என்னத்தையாவது பிடிச்சி வடைய பிடிக்கட்டா அப்படியே பச்சை சுடட்டான்னு சுட்டு தின்றுவா போல இருக்கு. சரி, ஆளு வீட்டுல இல்லைன்னா என்னமா வகை வகையா தான் செய்யடா. வந்து சட்டியை தொடர்ந்து பார்த்தா தான் தெரியுது ஒண்ணுமே எடுக்க மாட்டேங்குது. வச்சிருப்பாளா, நம்ம வடத்துக்குள்ளேயும் காலி பண்ணிடுவாளா தெரியலையே. முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாட்டுவோம், இல்லைன்னா வந்த உடனே கிளி கிளின்னு கிளிப்பா. சட்டையோட முதல்ல அதுக்குள்ளேயும் மாப்பை முடிச்சுட்டு அலைதியா கொலையில கைய வச்சு மூக்கல் இழுக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படிம்பா. இது தேவையா? முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ஓடுவோம். சரி, ஏற்கனவே இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஒரே டென்ஷன். இங்க வீட்டுக்கு வந்தா அதுக்கு மேல இருக்கு. யாருக்கிட்ட தான் போய் சொல்றேன்னே தெரியல. போய் உள்ள வீட்டுக்கு போனா ஹோம் ஒர்க் செய்யாம வந்துக்கிட்டு நம்மளை போட்டு பாடா படிச்சு எடுக்குதுவோ. நம்மளை லீடர் ஆக்கி இதெல்லாம் கரெக்டா எல்லாரும் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, 8 வை டேபிள்ல எல்லாத்தையும் செக் பண்ணிடுற அஸ்வின் அப்படிங்கிறாரு வாத்தியாரு. நம்ம போய் செக் பண்ணா சாடில அஸ்வின் நேற்று எனக்கு ஒரே தலைவலி, எழுத முடியலடா, நாளைக்கு எழுதிடுறேன்டா, எழுதிட்டேன்னு போய் சொல்லுடான்னு இந்த பிள்ளைல சொல்லுது. யாரு பக்கம் தான் சாய ஓட்டடியில எவ்வளவு பள்ளிக்கூட விட்டு வந்ததும் துணியை மாத்தாம இன்னும் நின்று கத்திக்கிட்டு இருக்குது. அடப்பாவுமே, இவ பாம்பு காதுக்கு எங்க இருந்துதான் காது கேட்குமோ தெரியாது. சரி, சரியான ஆளாதான் இருப்பா போல. வந்த உடனே பாடா பட்டி எடுத்துருவா. முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம். இல்ல என்னல பள்ளிக்கூடத்தை விட்டு வந்த உடனே என்ன முறைச்சிக்கிட்டு நிக்கியே, என்னத்துக்கு? சரி, உனக்கு கொஞ்சமாவது கூட இருக்கா? நேற்று வகை வகையா எத்தனை சேலை உடுத்தின, எத்தனை ட்ரெஸ் போட்டேன். இப்போ என்னமோ பஞ்சத்துக்கு அடிபட்ட மாதிரி இப்படி ஒரு சேலையை எடுத்து கட்டிட்டு உட்கார்ந்துருக்கியே, என்னத்துக்கு? அடப்பாவி, இந்த சேலைக்கு என்னல காட்டன் சேலை உடுத்தினா உடம்புக்கு நல்லா இருக்கு. சரி, வீட்டுல தானே இருக்கோம், இதை உடுத்துமேன்னு உடுத்தினேன். அதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருப்பியாக்கும்? எங்க அப்பா கிட்ட இருக்கிற காலை பூரா காலியாக்கிட வேண்டியது. அதை எடுக்கட்டா இதை எடுக்கட்டா வகை வகையா உடுத்துட்டானு. ஆனா வீட்டுல எப்பவும் ஒரு பச்சை புடவை, ஒரு சிவப்பு புடவை இப்படின்னு என்னத்தையாவது ஒண்ணு கட்டிக்கிட்டு அலையுது. உனக்கு வேற வேலையே இல்ல. சரி, நீ என்னத்துக்கு இப்படி துணிமணி எடுக்கிற? பேசாம கடை. ஏலே, அதுக்குதான் இம்புட்டு கோவப்படுறியாக்கும். சரி, கை கால் முகம்லாம் கழுவிட்டியா? உனக்கு டீ தரட்டா, குடிக்கிறியா? இதுக்கு ஒண்ணு கூட சொல்ல. டீ தரலாம்ல? டீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாப்பாலாம் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து குடிப்போம். முதல்ல போய் இந்த புடவைய மாத்துவியா இல்ல கிழிச்சு விடட்டா? அட பாவி பயல, ஏலே உடம்புக்கு நல்லா இருக்குன்னு உடுத்தினா கிழிச்சு விட போறியா? கத்திரிக்கோல் வச்சு கறக்கணும் வெட்டி போடுவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா போய் மாத்திட்டு வந்துரு. எப்பா ஓந்தல்ல தாங்க முடியல சாமி, இரு மாத்திட்டு வாரேன். சரி, 50 புடவை எடுப்பா, ஆனா ஒண்ணு கூட ஒழுங்கா உடுத்த மாட்டா. என்னத்துக்கு இந்த வடத்து வராளோ தெரியல. பர்ஸ காலி பண்றதுக்கு மட்டும் நல்லா இருக்கும், துணிமணி எடுத்து எங்கேயாவது குப்பையில போடுற மாதிரி போட்டு வைக்கிறது. சரி, அஸ்வினே, நீ மட்டும் இல்ல, இந்த வீட்ல எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தான் அலைவாங்க. எல்லாரையும் ஒரு வழி ஆக்குறது தான் உன் வேலை. மேகம் கொடுக்குது, டக்கு சிக்கு டக்கு சிக்கு, மின்னல் அடிக்குது, டக்கு சிக்கு டக்கு சிக்கு, தோடல் அடிக்குது, டக்கு சிக்கு டக்கு சிக்கு. எவன் நம்ம சொன்னா கேக்குறான்? அழகா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு பல்லடிச்சா பைய தூக்கி போட்டுட்டு வீட்டை பார்க்க ஓன்னு கத்திக்கிட்டு ஓடியாந்தமான்னு ஓட பையன் நம்ம சொல்றது கேட்க மாட்டான். நம்ம சொல்றது நம்ம வீட்டிலே கேட்க மாட்டேங்குது. படவு ஆட்டவங்க எப்படி கேட்பாங்க? பாடி 4 மணி ஆயும் இன்னும் ஆளை காணோம். நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோம், ஜாலியா இருக்கும். வருவோம் வேத்து விடுவிடுத்து அப்படியே டயர்ட் ஆயிட்டு மிஸ் சொன்னாங்க ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு, 1 hour லேட் ஆச்சு அப்படின்னு. வரட்டும் நாம தானே. என்ன நடந்தாலும் கூட்டு குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது தான் மனசு பூரா சந்தோஷமா இருக்கு. இப்படி தனியா இருக்கிறதுல நல்லாவே இல்ல. சரி, பாப்போம் எல்லாரும் எப்ப வாடாவணும். அண்ணே, எப்படி வந்த? ஏடி பாப்பா, நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நீங்க ஏன்டி இம்புட்டு நேரம்? ஸ்கூல் விட்ட உடனே வீட்டை பார்க்க ஓடியார மாட்டீங்களோ? இம்புட்டு நேரம் ஆக்கிருக்கிய. ஆமா, ஸ்கூல் விட்டா தானே வீட்டை பார்க்க ஓடியார முடியும். இம்புட்டு நேரம் ஆனாலும் ஸ்கூல் விடணும்ல. நாங்க என்ன பண்ணட்டும்? இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் ஆயிடுச்சு. அருண் அண்ணன் எங்கடி? அருண் அண்ணன் வந்து இப்பதான் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருக்கான். அவண்டி பாப்பாவும் இப்பதான் மூஞ்ச கழுவுறா. சரி வாட்டி பாப்பா, கீழே போய் பாப்போம். என்னனே, நேத்து ஒரு நாள் ஏதோ கண்ணாடி போட்டுப்பேன்னு பார்த்தா இப்பவும் போட்டுட்டால இத. அண்ணே சீக்கிரமே வந்துட்டா, போர் அடிச்சு போச்சு. அதான் அப்படியே கண்ணாடி தூக்கி மாட்டிட்டேன். நீ போ, அண்ணே கண்ணாடி கழட்டி வச்சிட்டு வரேன் சரியா? சரிண்ணே.
ஏமல பெத்த ஆத்தா உச்சோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு பார்க்க வந்தியா? என்னத்துக்கு இங்க வந்த? வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு உன் காலை வெட்டி போடுவேன். உன் மவளை இங்க கொண்டாந்து வாசல்லே விட்டுட்டு போனியாமே. எம்பிட்டு திமிரு இருக்கு ஐசு. அத மட்டும்தான் என்கிட்ட சொன்னா. நீ வந்துட்டு ஒரு வார்த்தை உன் தங்கச்சிக்காரியே எட்டி பார்க்கணும்னு தோணலல்ல? அதுவும் அவ அங்க உன்னை தேடி வந்த பிறகு நீ இங்க வந்திருக்க, அப்படித்தானே? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்த? லட்சுமி இப்பதான் போன போட்டா. என்னமோ பழைய வீட்டுல போய் அவகிட்ட சாவிய வாங்கி குத்த வச்சிருக்கியாம நீயும் மவளும். ஏன் பொண்டாட்டிக்காரி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தியாக்கும்? அப்பவே என்ன வீட்டை விட்டு விரட்டினால உன் பொண்டாட்டி. ஒரு வார்த்தை கேட்டியா? அவ பின்னாடியே போனவன் தானே. இப்ப என்னாச்சு? என்ன பேச விடுறியா? அந்த நிலைமையில நான் என்ன பண்றதுன்னு தெரியாம போனேன். ஏனா என் மகன் வயசுக்கு வந்த பிள்ளை, அவ முன்னாடி இப்படி சண்டை போடுறது நல்லவா இருக்கு? அதுவும் ஐசு சொன்னதுனாலதான் போனேன். ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சி, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏலே, ஒண்ணுக்கு 2 பேரு ஆம்பளைன்னு இருக்கியே, என்னத்துக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கஞ்சி ஊத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. மழை நம்முடையே பேச மாறாத அந்த பிள்ளை அதுக்கு என்ன செய்யறன்னு கூட தெரியாத பைத்தியக்காரத்தனமா நின்னுச்சு. உன் பொண்டாட்டிக்காரியும் உன் அண்ணிக்காரியும் சேர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளைய பைத்தியக்காரின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு துணிஞ்சாவோ. அந்த நிலைமையில 2 பேரும் ஒரு வார்த்தை பேசல. தங்கச்சிய என்னன்னு கூட கேட்கல. நான் உசுரோட இருக்கும் போதே இந்த கதையா இருக்கே. நாளைக்கு நான் மண்டையை போட்டுட்டேன்னா அந்த பிள்ளையோட கதையை நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. சாவும் போது அதுக்கும் ஒரு வாய் விஷத்தை கொடுத்து நம்மளும் செத்துறணும்னு தான் நினைச்சேன். ஆனா என் மவ ஐஸ்வர்யாவும் அவ மாப்பிள்ளையும் தங்கத்திலையும் தங்கம். இந்நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை பேசாம எங்களை வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க. என்னமா பேசுற? தங்கச்சியை நான் அப்படியே விட்டுருவேனா? எப்படிமா விடுவேன்? சி, ஆட்டம் கேட்ட மூதேவி, நீ எல்லாம் வாயை திறந்து பேசாதல. எனக்கு அவமானமா இருக்கு. நான் நல்லா இருக்கும் போதே என் பிள்ளைய என் கூட சேர்த்து துரத்துன நீங்க நான் மண்டையை போட்டுட்டேனா என் பிள்ளைய வச்சு கஞ்சி ஊத்துவானம்ல. கஞ்சி எத்தனை நாளைக்குல? உன் பொண்டாட்டி பணத்திமிரல ஆடுதா, அவ கூட சேர்ந்து நீயும் ஆடுத. இங்க பாரு, இந்த பணம் காசெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன்ல. அண்ணே வானே, என்ன வெளியே நின்னே பேசிட்டு இருக்க? ஏமா அண்ணன் வந்திருக்கு, வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருப்பியா? பேசாம போயிரு, எனக்கு வாயில நல்லா வந்துரும். பெரிய அண்ணனை கட்டுட்டா அண்ணன். பாசம் அப்படியே பொங்குது. உனக்கு இருக்கிற பாசம் அவனுக்கு இருக்கணும்ல. என்னம்மா பேசுற? அண்ணன் குடும்பஸ்தன், முன்னே மாதிரிலாம் கிடையாது. எதுனாலும் அண்ணிக்கிட்ட கேட்டு முடிவெடுக்கணும். இப்படி நீ ஆவேசப்பட்டா சரி வருமாமா? நீ அண்ணிக்கிட்ட நல்ல விதமா நடந்துருதா? அண்ணி ஏமா இப்படி கோவப்பட போறாங்க? அன்னிக்கு உனக்கு ஒத்து போகல. நீ நம்ம வீட்டுல இருக்க, ஆனா அண்ணன் நம்மளை தேடி வந்திருக்கு. நீ இப்படி உதாசீனப்படுத்தினா எப்படிமா? வாய மூடிட்டு உள்ள போ, எனக்கு வாயில நல்லா வந்துரும். அவனுக்கு இவ கூதா தூக்க வந்துட்டா. எட்டி, அவன் எப்படிப்பட்டவனே உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். என் அண்ணன் எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியாதா? சும்மா இருமா. எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு நடந்து முடிஞ்சதையே பேசிக்கிட்டு இருப்பியா? ஏமா அண்ணன் வந்திருக்கு, ஒரு வாய் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காஃபி கொடுக்கலாம்ல? இப்படி ரோட்லயே நின்று கத்திக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஆமாட்டி, பெரிய அண்ணன் வீடு தேடி போனி அவனை பாக்குறதுக்கு. பொண்டாட்டிக்காரி வீட்டுல இல்லன்னு தானே சொன்னா? வந்த பிறகு தேடி வந்தானே, மவளை வாசல்ல விட்டுட்டு உன்னை வந்து ஒரு எட்டு உள்ள வந்து எட்டி பார்த்தானா? அப்போ அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கே தெரியுதுல்ல. ஏனே அப்படி பண்ணுன? நீ வந்தேனா என்னை தேடி வர வேண்டியதானே? நான் என்னன்னே சொல்ல போறேன். அண்ணே ஏன் இப்ப அழுற? இல்லே, நீலி கண்ணீர் வடிக்காத. ஏமா வாய முடிட்டு சும்மா இருமா. அண்ணே நீ ஆம்பளையா அழகா நடந்துக்கோ. இப்ப எதுக்கு அழுற? என்ன மன்னிச்சிருமா, உன்னை பார்க்க வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ ஏதாவது சொல்லிருவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. மனசு சங்கடப்பட்டுதான் வேற வழி இல்லாம வீட்டுக்கே போகாம நம்ம பழைய வீட்டுல நான் தங்கியிருக்கேன். என்னனே, நான் ஓன் தங்கச்சி, உன்னை என்ன சொல்ல போறேன்? இங்க பாரு, முதல்ல கண்ணத்தோட பழைய வீட்டுல போய் தங்கியிருக்கியா? எதுக்கு? அண்ணே முதல்ல வீட்டை பார்க்க போ. அண்ணி என்ன நினைப்பாங்க? அண்ணே இப்பவும் சொல்றேன், உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. ஏனே இப்படி இருக்க? வானே உள்ள வானே. அண்ணி பாவம் தனியா இருப்பாங்க. நீ ஏன் அவங்கள விட்டுட்டு இங்க வந்த? நீ பண்ணது சரியில்லைனே. அண்ணே அம்மாவை என் கூட வச்சுக்கிறதுக்கு நான் சந்தோஷப்பட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். தங்கச்சியும் என் கூட சந்தோஷமா தான் இருக்கா. நீ அதை பத்தியெல்லாம் மனசுக்குள்ள போட்டு எதையாவது குழப்பிக்கிட்டு இருக்காத. எனக்கு என்னமோ உன்னை பத்தி கனவு வந்துச்சு, சங்கடமா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். மற்றபடி எதுவும் இல்லனே. ஏடி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீடுனா 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வீட்டுக்கு வந்திருக்க அண்ணனை ரோட்ல நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருப்பியா? முதல்ல உள்ள கூட்டிட்டு போ. நீ வேற, நானே அவனை உள்ள கூப்பிடக்கூடாது துரத்தி முடுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஏமா சும்மா இருங்கம்மா. எங்க வீட்டுல பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லாத வீடு எது சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, அவங்க 1000 தான் இருந்தாலும் ஐச தேடி இங்க வந்திருக்காங்க.
நீங்க விரட்டுறதா இருந்தா உங்க வீட்ல போய் வச்சு விரட்டுங்க. எங்க வீட்டுக்கு தானே வந்துருக்காங்க, ஒழுங்கா உள்ள வாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? அரைஞ்சு பல்ல கலத்தி போடுவேன் பாத்துக்க. மரியாதையா வேலையை பார்த்துட்டு போ. இங்க பாரு, அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏமா, பல்ல கலத்துறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே தங்கச்சி மாதிரி எங்களை தானே தேடி வந்திருக்காங்க. பல்ல கலத்திடுவாங்களாம்ல. பல்ல கலத்துறத பாப்போம். முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க, நான் சமையல ரெடி பண்றேன். போய் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வாங்க. ஆமாடி, எப்ப என் பக்கம் நிப்ப, எப்போ இவ பக்கம் நிப்பனே தெரியாது. காய் வாங்கணும்ல, காய். நான் ஒண்ணு வாங்க போக மாட்டேன். போவாட்டே இருங்க, எனக்கு என்ன வந்துச்சு? என் மௌன சொன்னா சட்டு புட்டுன்னு போய் என்ன வேணுமோ வாங்கிட்டு வர போறான். நீங்க வாங்கலன்னா என்னமோ அடுப்புல உலையே வைக்க முடியாதாக்கும். உனக்கெல்லாம் ரொம்ப திமிராயி போச்சு. நீ எங்க அடங்குவ? நான் சொல்றது கேப்பியா? என்னம்மா நீ ஏமா பிடிவாதம் பிடிக்கிற? அண்ணன் பாவம்மா, உள்ள வான்னு கூப்பிடுமா. வேற வழி? ஏன் வாசம் வரைக்கும் வந்தவனுக்கு உள்ள வர தெரியாதாக்கும்? அதான் சொல்லுதால, 2 தங்கச்சி மரம் சேர்ந்துக்கிட்டு உள்ள வர்றது. நீ போமா, நான் வரேன். இந்த சவுடாலுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது, குறைச்ச. அனிதா, நான் உங்களை ஒரு நாள் கூட இப்படி நினைச்சதே கிடையாது. ஆனா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நீங்க என்ன அண்ணனா ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீ அவளுக்கு எப்போ அண்ணனோ அப்ப நீ எனக்கு அண்ணன் தானே. இங்க பாரு, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு அண்ணன். இன்னும் செய்முறை செய்ய வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கு, சலிச்சுக்காத. நீ இப்படி பேசுறதை கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதே போதும். கூடிய சீக்கிரம் சின்னவளையும் அம்மாவையும் நான் கூட்டிட்டு போற முயற்சி பண்றேம்மா. இங்க பாரு, எனக்கு கெட்ட கோபம் வரும். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவ எனக்கு தங்கச்சி தான். அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன்னு யாரு சொன்னா? அம்மாவும் தங்கச்சியும் எங்க வீட்டுல இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. உன் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட சந்தோஷமா இருனே, அது போதும். இப்போ எழுத்துக்கு இங்க வந்த உன்னை யாரு இப்போ ஆளான்னு அழைச்சாவோ? இங்க பாரு, ஒழுங்கா போயிரு பாத்துக்கோ. நல்லா இருக்கியம்மா? எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? குவானிக்கிட்டு இருக்கேன் போதுமா? பெருசா வந்துட்டாங்க கேட்கறதுக்கு. அன்னைக்கு வீட்டை விட்டு அம்மாவையும் அப்பாவையும் என்ன தொடத்தும் போது உனக்கு தோணல தங்கச்சி கடின்னு. இப்பதான் பெருசா பாசம் பொங்குதாக்கும். உன் பொங்கலை வேற எங்கேயாவது கொண்டு கொட்டு. ஏடி சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன ஒண்டிக்கிட்ட? அண்ணனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டாமா? சும்மா தேவையில்லாம கோவப்படாத. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருமா. இது கொன்னும் குடைச்சல்ல குடைச்ச. ஏடி அண்ணன் பாவம், ஏன்டி இப்படி நொய்ங்கிற? அதானே, நீ தேட மாட்ட. நீ என்னைக்கு தேடி இருக்க? இப்படித்தான் என்னத்தையாவது சொல்லுவ. ஏடி அண்ணன் நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். சும்மா தேவையில்லாம கோவப்படாத. போ, அண்ணனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. அதான் சொல்லிட்டல, பின்ன என்ன? வா. அண்ணன் போனேன். அவ ஏதோ கோவத்துல பேசுறா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, வானே உள்ள வானே.